கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மறைசாட்சியான புனித போனிபாஸ் அவர்களை நினைவு கூறுகிற இந்த நாளில் ஜெர்மனி நாட்டில் கிறிஸ்துவை அறியாத மக்களிடத்தில் கிறிஸ்தவத்தை போதித்தவர், கிறிஸ்தவத்தின் மதிப்பீடுகளை விதைத்தவர், எவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் தளரா மனதுடன் உறுதியான நம்பிக்கையோடு கிறிஸ்துவை பற்றி தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள், உம்மை விசுவசிக்கிற நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான பிடிப்பில் வாழ முடிகிறதா? உறுதியான விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடிகிறதா? இன்றைக்கு விசுவாச குறைபாடு ஏற்படுகிற, தளர்ச்சி ஏற்படுகிற சூழ்நிலைகள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்கள், திசை திருப்புகின்ற நவீன உலகம், வேலை வாய்ப்புகள் என்று அதிநவீன அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி திட்டங்கள், இதனால் இன்றைக்கு இந்த உலகம் வேகமாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உம்மை பற்றிய நினைவுகளோ, உம்மை பற்றிய ஆழ்ந்த விசுவாசமோ, அறிவாற்றலோ இல்லாமல் கடவுளை புறம் தள்ளுகின்ற மனநிலை அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இறைவா, உம்மிடத்திலே உருக்கத்தோடு செபிக்கிறோம். உம்மீது அன்பு கொண்டு வாழ எங்களுக்கு வரம் தாரும். உம்மை ஒருபோதும் பிரியாமல் உம்மை பற்றி கொள்ளுகிற இறை விசுவாசத்தை தொடர்ந்து எங்கள் உள்ளத்தில் ஊற்றியருளும். ஆண்டவரே, நாங்களும் இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உமக்கு என்றும் சாட்சிகளாயிருக்க வரம் வேண்டி செபிக்கிறோம். ஆமீன்.